அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, இன்றைக்கு உலகமெங்கும் அன்னையர் தினம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நினைத்து நாம் பெருமைப்பட்டுத்தான் கொள்ள வேண்டும். மனிதர்கள் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு வருடத்தில் ஒரு நாளாவது கொண்டாடுகின்றார்களே என்றுதான் மகிழ வேண்டியது இருக்கிறது. காரணம், நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். தன் உதிரத்தை பாலாக்கி 10 மாதம் கொடுத்து தன் உடலை கிழித்து இந்த உலகுக்கு நம்மை அறிமுகப்படுத்திய அந்த தாய்க்கு வருடத்திற்கு ஒரு நாள் நன்றி சொல்கிறோமா? என்ன கொடுமை பார்த்தீர்களா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று நபிகள் நாயகத்திடம் கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? தாயின் மடி என்றார். இந்த உலகத்திலே சிறந்த இடம் எது? தாயின் மடி. இந்த உலகத்திலே சிறந்த படைப்பு எது? தாய். ஆகவே எல்லாமும் ஆகி இருக்கின்ற அந்த தாய்க்குத்தான் இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு நாள் அன்னையர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வசதி படைக்கின்றார்கள். ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்க்கின்றால், வளர்ந்த பிள்ளை வசதியாக வாழ்கிறது. அப்போது அந்த தாயை கொண்டு எங்கே விடுகின்றார்கள்? முதியோர் இல்லத்தில். முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு பெருமையாக சொல்கின்றார்கள், என் தாயை வசதியான முதியோர் இல்லத்தில் விட்டிருக்கின்றேன். இன்னும் சில பேர்கள் அனாதை ஆசிரமத்திலே விட்டிருக்கின்றேன் என்று பெருமையாக சொல்கின்றார்களே. இவர்களெல்லாம் மனிதர்களா? இவர்களெல்லாம் இன்றைக்கு அன்னையர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வாட்ஸ்அப்பிலே பேஸ்புக்கிலே தன்னுடைய அம்மா படத்தை வைத்துவிட்டு அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் என்று சொல்கின்றார்கள். என்ன உலகம் இந்த உலகம்! இதிலே ஒன்றை பாராட்டப்பட வேண்டும். முஸ்லிம் இனத்தவர்கள், முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு தாயை எக்காரணத்தை கொண்டும் முதியோர் இல்லத்திலே விடுவதில்லை. காரணம், அவர்களுக்கு தாயின் அன்பு தெரிந்திருக்கிறது. அவர்களுக்கு தாயின் அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது, அது தாய் தன் அருகிலே இருக்கின்ற போதுதான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் முதியோர் இல்லத்திலே கொண்டு அன்னையை விடுவதே இல்லை. அருமை நண்பர்களே, ஆதிசங்கரரை உங்களுக்கு தெரியும் தானே? அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கின்றார். அந்த அன்னை, அவர் பெற்றெடுத்த அன்னை, சங்கரா என்னை விட்டு போக போகிறாயா? ஆமம்மா, காலத்தின் கட்டளை, இறைவனின் கட்டளை என்னை துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள செய்திருக்கிறது. எனக்கு கொள்ளி வைக்க வரமாட்டாயா என்று கேட்கிறாள் அந்த தாய். அப்போது அந்த சங்கரர் சொல்கிறார்கள், நிச்சயமாக வருவேன், நான் வந்துதான் உனக்கு கொள்ளி வைப்பேன் என்று சொல்கிறார். காலங்கள் கடந்து போகின்றன. அம்மாவின் அந்திய காலம் தெரிகிறது. ஞானத்தில் வருகிறார். வடதேசத்தில் இருந்து வந்து அம்மாவை பார்க்கிறார். அம்மா, சங்கரன் வந்திருக்கிறேன். மகனே, நன்றாக இருக்கின்றாயா? ஆம் என்று சொல்லிவிட்டு பால் ஊற்றுகின்றார். 3 மிடரு பாலை குடித்த அந்த தாய் பரலோகம் சென்று விட்டாள். உடனே அந்த ஊரிலே இருக்கின்றவர்களெல்லாம் கூச்சலிடுகின்றார்கள். சங்கரா, வெளியே போ, வெளியே போ, நீ துறவு மேற்கொண்டவன், நீ துறவி, நீ பிணம் இருக்கின்ற ஊரிலே கூட இருக்கக்கூடாது. அப்போது சங்கரர் சொல்கின்றார், என் தாய்க்கும் எனக்கும் உள்ள அன்பை பிரிக்க பார்க்கின்றீர்களா? நான் துறவியானால் என்ன? நான் துறவியாக இருப்பதனால் என் தாயை தொடக்கூடாது என்றால் அந்த துறவு வாழ்க்கையே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பிணத்தை, தாயினுடைய பிணத்தை 2 கரங்களிலே ஏந்தி கொண்டு தெரு தெருவாக சுற்றி 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 ஊருக்கு வெளியே இருக்க சுடுகாட்டில் கொண்டு வைத்தாரே, கொல்லி வைத்தாரே.
வைத்துவிட்டு அவர் பாடிய பாடல் மாத்ரு பஞ்சகம் என்கின்ற பாடல் தான் உலகத்திலே சிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தாய்க்குத்தான் அன்னையர் தினம் என்று வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடுகிறோம். அருமை நண்பர்களே, பட்டினத்தாரை உங்களுக்கு தெரியும். அந்த பட்டினத்தார் பெரும் பணக்காரர். அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கின்றார். அப்போது அவருடைய தாய் மகனே, நீ பிரிந்து போனாலும் உன்னை நாங்கள் பிரிவதாக இல்லை என்று சொன்ன உடனேயே பட்டினத்தார் சொல்லுகின்றார், அம்மா, நீ உயிரோடு இருக்கின்ற வரையில் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். தினம் தினம் உன்னை தரிசித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் நான் துறவு மேற்கொண்டு விட்டேன். ஊருக்கு வெளியே மரத்தடியிலே படுத்து கிடப்பேன். உன் உயிர் போகும் வரை காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு வெளியே போய் பிச்சை எடுத்து தின்றாலும் தன் தாயை ஒரு நேரமாவது பார்த்து மகிழ்ந்து விட்டு சென்றார். கடைசியில் அந்த தாய் இறந்தாள். கொல்லி வைத்தாள். கொல்லி வைத்து விட்டுத்தான் அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்றிருக்கிறார். 10 மாதம் சுமந்து பகலிரவாய் சுமந்து வளர்த்த தாய்க்கு கொல்லி வைத்துவிட்டு 10 பாடல்களை பாடிவிட்டு அவர் அந்த ஊரை விட்டே சென்று விட்டார். அப்படிப்பட்ட பூமியில்தான் இன்றைக்கு அன்னையர் தினம் என்று வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடுகிறோமா? என்ன பெருமை நமக்கு! என்ன பெருமை நமக்கு! அன்னையை போலொரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறுப்பவர் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. துன்பமும் தொல்லையும் தாங்கிக் கொண்டே நம்மை சுகம்பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்னை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்பதனால்தான் முதலிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தினம் தினம் கோயிலுக்கு செல்கிறோம். ஆனால் அன்னைக்கு பெற்ற அன்னைக்கு வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடுகிறோம். நம்மெல்லாம் நாம் தான் மனிதர்கள், அறிவில் சிறந்த மனிதர்கள். தன்னுடைய மேனிய அழகு போய்விடும் என்று நினைத்தாளா பால் கொடுக்கின்ற போது? தான் பிள்ளை பெற்றுக்கொண்டால் தன்னுடைய உடம்பு தோலாகி போகும் என்று நினைத்தாளா அந்த தாய்? தன் கஷ்டங்களை என்றாவது உங்களோடு பகிர்ந்து கொண்டாளா அந்த தாய்? அவளுக்குத்தானே வருடத்திற்கு ஒரு நாள் அன்னையர் தினம். அருமை நண்பர்களே, இந்த உலகத்திலே அருவருப்பு இல்லாத ஒரு உடல், ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது தாயினுடைய உடல் தானே. இந்த உலகத்திலே எவ்வளவு அழுக்காக இருந்தாலும், எவ்வளவு குரூரமாக இருந்தாலும், ஒரு பிள்ளைக்கு அந்த தாயினுடைய அருவருப்பு தெரியுமா? இதுதான் தெய்வம். இதுதான் தெய்வ படைப்பிலே மிக உன்னதமான படைப்பு. தாய் எப்படி இருந்தாலும் பிள்ளை அணைத்துக் கொள்கிறது, பிள்ளையை அணைத்துக் கொள்கிறது. ஆகவே தான் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே தாய்தான் தெய்வம், தாய்தான் தெய்வம் என்றார்கள். அந்த தாய்க்குத்தான் வருடத்திற்கு ஒரு நாள் அன்னையர் தினம் கொண்டாடுகின்றோம் என்று நினைக்கின்ற போது ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் இதையாவது செய்கின்றார்களே என்று மகிழ்ச்சி வருகின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை எத்தனையோ பேர்களுக்கு தினம் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் பெற்ற அன்னையை தினம் தினம் கொண்டாட வேண்டும். அதுதான் முறை. அவளை மனதிலே நினையுங்கள். அம்மா அம்மா என்று வாய் நிறைய அழையுங்கள்.
அவள் உயிரோடு இருக்கின்ற வரை அவளோடு உறவாடி மகிழுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அனாதை ஆசிரமத்திலேயோ ஆதரவற்றோர் இல்லத்திலேயே கொண்டு சேர்த்து விடாதீர்கள். இப்போது விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றார்கள். குறைவாக நடக்கிறது என்றாலும் வசதி படைத்தவர்கள் இல்லங்களிலே இது நிறைய நடக்கிறது. ஆகவே இது போன்று நடக்காமல் இருந்தாலே அன்னைக்கு நீங்கள் தினம் கொண்டாடின மாதிரிதான், கொண்டாடியது போல்தான். ஆகவே இந்த நாளிலே, இந்த அன்னையர் தினத்திலே நிச்சயமாக வாழ்த்துவோம். மனிதர்கள் அன்னைக்காவது பெற்ற தாய்க்காக ஒரு நாளையாவது கொண்டாடுகிறார்களே என்று சந்தோஷப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.